ஆசைப்பட்ட மாதிரி புருஷனை வாங்கியாச்சு, புருஷன் மண்டையை உடச்சி கிடிச்சு சூப்பரான ஐபோனும் வாங்கியாச்சு. இதை வச்சு நம்ம என்ன பண்றது? ஊர்ல ஏன்னா வெட்டியா 4 பேர் இருப்பான், போய் கேட்போம், ஏன்னா ஒரு ஐடியா கொடுப்பானுங்க. ஆசைப்பட்டு வாங்கின போனை எவங்கிட்டயாச்சும் காட்டலான்னு பார்த்தா ஒரு ஆளையும் காணுமே. எங்கதான் போய் தொலைஞ்சானுங்க? நம்ம நேரம் இருக்குது. 2-3 தெருவு தள்ளி வந்துட்டோம், ஒருத்தனையும் ஆளை காணுமே. ஓஹோ, 3000 ரூபாய் கொடுக்குறாங்கல்ல, அதான் அதாவது போய் ரேஷன் கல்ல உட்காந்து கிடக்குன்னு நினைக்கிறேன். பல்ல காட்டின்னு மத்தியானம் 1 மணி ஆயிடக்கூடாது. வயிறு கடமுடான்னு சவுண்ட் வந்துக்கினே இருக்கு. இது பசின்றது எனக்கு நல்லா தெரியும். ஆனா பசிக்கு சாப்பாட்டுக்கு நம்ம கிட்ட காசும் இல்லை. எங்கன்னா கடையில் போய் ஆட்டையை போட்டு துள்ளலான்னு பார்த்தா ஆட்டையை போடுறதுக்கும் வழி இல்லை. சரி போய் பார்ப்போம், அண்ணாச்சி கையில் இருந்தால் பிட்டு போட்டு அப்புறமா காசு தரேன்னு சொல்லி கொஞ்சம் வயிற்றுக்கு கொட்டிட்டு வந்துடுவோம். அதுதான் நல்லது நம்ம உடம்புக்கு. ஏ உண்டியா நில்றா, என்னடா ஊருக்குள்ள ஒருத்தனை கூட காணோம்? அப்போ என்ன பார்த்தா மனுஷன் மாதிரி தெரியலையா உனக்கு? நானும் 4-5 தெருவு சுத்திட்டேன், ஒரு ஆளையும் காணோம். உன்னதான ஃபர்ஸ்ட் பாக்குறேன். ஏ விடியாத மூஞ்சிய, ஊர்ல எவன் இருக்கான் எவன் இல்லைன்னு பாக்குறதா என் வேலை? நானே அர்ஜென்ட்டா ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கேன். டேய், நான் உன்னை என்ன கேட்கறேன், நீ என்ன பதில் சொல்ற? நீ என்ன கேட்ப? உன் வீட்டுக்காரனை கேட்ப. அவன் குஸ்டி எந்த ஒயின் ஷாப்ல பத்துன்னு இருக்கானோ எனக்கு என்ன தெரியும்? நான் ஒரு சந்தேகத்தை கேட்கலான்னு வந்தேன், அதுங்காட்டி இன்னும் கோச்சிக்கிறேன். சந்தேகமே படாத, உன் வீட்டுக்காரன் கன்ஃபார்மா குடிச்சிருப்பான். அது என்ன உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும், ஏன் ஊர்ல இருக்க மொத்த பேருக்கும் தெரியும். இது ஏன்டா என் குடும்ப மானத்தை வாங்குற? நான் வேற கேட்கல. சரி உன் சந்தேகம் தான் என்ன, சொல்லி தொலை, கேட்டு தொலைறேன். ஃபோனு, அதுவும் ஐபோனு, எப்படி இவ்வளோ பெரிய ஃபோன் வாங்கியிருக்க? இதுதான்டா வாங்கினேன். இது ரேட்டே 1 லட்சம் 1.5 லட்சம் ஆச்சு. எப்படி வாங்கின நீ? இதே என் புருஷன் மண்டையை உடச்சுதான் வாங்கினேன். இது வாங்கினது ஒரு காரணம் இருக்குது. எல்லாரும் முண்டியில வச்சு தான் ஃபோன் வாங்க, இவன் என்ன மண்டையை வச்சு ஃபோன் வாங்கியிருக்கா? பயங்கரமான ஆளா இருப்பா போல இருக்கே. என்னடா துருத்துன்னு முடிச்சிட்டு இருக்க? என் சந்தேகத்தை தீர்த்து வைடா. அக்கா, என் வயிற்று பசியே என்னால் தீர்க்க முடியல. நான் எப்படிக்கா உன் சந்தேகத்தை தீர்க்க முடியும்? டேய், இந்த போன்ல ஏதோ யூடியூப் ஆரம்பிச்சா பெரிய ஆள் ஆயிடலாமே. ஐயோ ஐயோ, யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலனாலும் நம்ம பெரிய ஆள் ஆயிடலாம். அது எப்படி ஆக முடியும்? இப்போ உன் வயசு என்ன? 19. 19 ஆகுதா? அடுத்த வருஷம் பிறந்த நாளைக்கு 20. இன்னும் ஒரு 4 வருஷம் கழிச்சா 24. இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சா 34. அப்போ வயசு ஏறிக்கிட்டே இருக்குல்ல, அப்போ நீ பெரிய ஆள் தானே. அட காண்டாம இருக்க மூஞ்சி, நான் என்ன கேட்கறேன், நீ என்ன சொல்ற? என்ன காண்டாம இருக்க மூஞ்சா? ஏக்கா, பசி மயக்கில் என்னென்னவோ சொல்றேன். உனக்கு என்னதாங்க பிரச்சனை? சொல்லுக்கா, விலாவரியா தீர்த்து வைக்கிறேன். டேய், இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதா, அது எப்படி ஆரம்பிக்கிறது? என்னது யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணுமா? ஏன்க்கா இந்த விபரீத முடிவு? ஏக்கா, யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறது சாதாரண விஷயம் இல்லைக்கா. 10 மாசம் குழந்தைய பெத்தெடுக்கிற மாதிரி. ஒருத்தனும் அசியசியமா கமெண்ட் பண்ணுவான், கழுவி ஊத்துவான். நம்ம வீடியோக்கு லைக் பண்ண மாட்டான், கமெண்ட் பண்ண மாட்டான், ஷேர் பண்ண மாட்டான். இதை விட கொடுமை, நம்ம கூடயே நடிச்சுட்டு நம்ம வீட்டு சோறையா துண்ணுட்டு நம்ம வீட்டுல எல்லாமே பண்ணிட்டு திடீர்னு வேற ஒரு சேனல்ல போய் ஜாயின் பண்ணிட்டு அம்மாவாசையோட இந்த சேனல் மூடிடுவானுங்கன்னு சொல்லுவானுங்க சுட்டு பசங்க. நான் இப்ப என்னதான்டா பண்றது? யூடியூப் ஆரம்பி தான் நான் போனே வாங்கினேன். ஏக்கா, அது வேற யாராவது யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருப்பாங்க, அவங்கள போய் கேளுக்கா. என்ன கேட்டனா எனக்கு என்னக்கா தெரியும்? ஆனா ஒன்னே ஒன்று சொல்றேன், அது ரொம்ப ஆபத்து. யாராவது யூடியூப் சேனல் வச்சிருப்பாங்க, அவங்கள போய் கேட்டு தெரிஞ்சுங்க. பசி எடுக்குது எனக்கு, ஆளை விட்றா. எப்பா யூடியூப் சேனல் ஆரம்பிக்குதான்? என்ன இவன் இப்படி சொல்லிட்டு போறான்? நம்ம வேற யாருக்கிட்ட கேட்கறது? ஒரு ஆளையும் வேற காணும். யூடியூப் ஆரம்பிக்கலாம், நிறைய செலவு பண்ணி ஃபோன் வேற வாங்கிட்டோம். 2-3 பேர்கிட்ட விசாரிப்போம், என்ன சொல்றான்னு பார்ப்போம். ஐயோ, பெரிய தப்பு பண்ணிட்டுனே. இப்போ போன பச்சைக்கிளி மாதிரி இருக்கே. பச்சைக்கிளி யார் நம்மள கூப்பிடுறது? ஆம்பளை வாய்ஸ் மாதிரி கேக்குதா? பச்சைக்கிளி, என்னக்கா, என்ன விஷயம்? ஃபோன் வாங்கிட்டேன்டா, யூடியூப் ஆரம்பிக்கலான்னு. எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல எனக்கு. ஐயோ, ஐபோனா? ஏது யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலான்னு வாங்கினேன்டா, ஆனா அது எப்படி ஆரம்பிக்குதுன்னே தெரியல எனக்கு. அப்ப ஆரம்பிச்சிரியா? அட லூசு, எனக்கு ஓபன் பண்ணவே தெரியலன்னு சொல்லிட்டு தான் உன்னை கேக்குறேன். ஓபன் தானே, தோ பண்றேன். டேய் டேய் டேய், என்ன பண்ற? இன்னும் இது நானே பிரிச்சு பார்க்கல, அதுக்குள்ள நீ ஓபன் பண்ற? முதல்ல போனை ஓபன் பண்ணு, அப்புறமா யூடியூப் சேனல் ஓபன் பண்றத பத்தி பேசுவேன். சரிடா, போன் அப்புறம் ஓபன் பண்ணிக்கலாம். யூடியூப் சேனல் எப்படி ஓபன் பண்ணனும் அது சொல்லு. நிறைய வீடியோ போடு, வியூஸ்லாம் நிறைய வரும். அதனால சினிமா வாய்ப்புலாம் வரும். அது இல்லாம காசு வர நிறைய வரும். அட லூசு, அதெல்லாம் சேனல் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம். சேனல் எப்படி ஓபன் பண்றது? அக்கா, ஃபேமஸ் ஆனா என்ன மறந்துடாதக்கா. இவன் ஆளுதான் வளர்ந்துக்கிறான்னு பார்த்தா இன்னும் சின்ன குழந்தை மாதிரி பேசிட்டு இருக்கானே. அக்கா, நீ ஷூட்டிங் எடுக்கும்போது என்னை கூப்பிடுக்கா, நானும் நடிக்க வரேன். இல்லைன்னா போனாவது பிடிக்கிறேங்க்கா. டேய், இது ஷூட்டிங் இல்லடா, வீடியோடா. வீடியோக்கும் ஷூட்டிங்க்குமே வித்தியாசம் தெரியாம போச்சு. ஏக்கா, வீடியோ வந்தா கூட பரவாயில்லக்கா, தம்பியை மறந்துடாதக்கா. ஏக்கா, பெரிய லாயன்ட்டு பேரு, நீ எல்லாரையும் மறந்துடுவ.
நான் ஒரு செல்ஃபி மட்டும் எடுத்துக்கிட்டுமா? டேய் நான் சேனல் ஓபன் பண்ணவே இல்லடா இன்னும். இதெல்லாம் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் தான்டா. ஏக்கா ஒரே ஒரு போட்டோக்கா ப்ளீஸ்க்கா ஏக்கா சிரிக்கா ஏக்கா ஒரே ஒரு செல்ஃபிக்கா ப்ளீஸ்க்கா சிரிக்கா. டேய் நான் சேனலே ஓபன் பண்ணலடா. ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் தான்டா இதெல்லாம். ஏக்கா பரவாயில்லக்கா ஒரு செல்ஃபி கொடுக்கா. எங்கடா எடுத்து தொலை. ஏக்கா சிரிக்கா போட்டோ எடுத்து தொலைடா. ஐ ஜாலி ஏக்கோ இப்ப எப்படி இது போஸ் சூப்பர். அக்கா கிட்ட போட்டோ எடுத்துட்டேன். யானே மென்டலா இருப்பானோ. சிப்ஸா எவ்வளோ எத்தனை தடவை வாங்கி கொடுத்தேன்? ஒரு லாரி தான் வாங்கி தரேன் உங்களுக்கு. முளைச்சி 3 இலை விடல. என்ன மிரட்டி நீ? என்ன பெரியப்பா எங்க என்ன பண்ற? கோழி வச்சுனே. இதுங்க அடங்கவே பாட்டுமா எங்கள் அப்பா அம்மா விட்டு போட்டாங்க. அதுக்கோசரம் பார்த்துட்டு உட்காந்துக்கிறேன். நீங்கள் அது ஒன்றும் இல்லை பெரியப்பா. ஐஃபோன் ஒன்று வாங்கினேன் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு அது எப்படி ஆரம்பிக்குதுன்னு தெரியல. உனக்கு யாரா தெரிஞ்சவங்க தான் சொல்லலாம். யூடியூப் சேனல் ஆரம்பிக்க போறியா? ஏய் லூசே, உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணுமா? ஏற்கனவே நானா தெரியல கீதா சினிமா நடிக்க போற சொல்லிட்டு ஊர் மரத்தையும் வாங்கிட்டாவா? இதுல கெட்ட நீவா நடிக்க போறியா? பெரியப்பா இது சினிமா கிடையாது, யூடியூப். எல்லாம் பிடிபி எனக்கு தெரியும். வேலையை பாரு, என் மானத்தை வாங்காத நீ. என்ன பெரியப்பா நீ இது 2026 அதுக்கு தகுந்த மாதிரி பேசு. 2026னாக்கா சோறு தானே சாப்பிட்ற? வேற என்ன சாப்பிட்ற? ஆமா இட்லி தோசை பீஸா பர்கர் இப்படிதான் சாப்பிடுங்கிறேன். பெரிய பேசுறாங்க இப்படிதான் கூட பேசியா? கட்டி கொடுத்துமா அவன் சோறாகி போட்டுமா குடும்பத்தை பார்த்தமான இருக்கணும். இல்லைன்னா குடும்பம் கெட்டு போயிடும். தலை காட்ட முடியாது. நீ என்னதான் சொல்ல வர? இருக்கிற இடம் தெரியாது இருக்கணும்னு சொல்றேன். என்ன சொல்ற? நான் என்ன சொல்றேன்? நான் யூடியூப் தான் இருப்பேன்னு சொல்றேன். யூடியூப்ல இருந்தா அசிசமா கமாண்ட் வரும், கை நிறைய பணம் வரும், ஊர்ல தலை காட்ட முடியாது. இந்த உலகமே என்ன தலை நிமிந்து பார்க்கும். யூடியூபுக்கு போனா குடும்பம் சந்தி சிரிக்கும். என் வீடியோ பார்த்தா இந்த உலகமே வயிறு குலுங்க சிரிக்கும். யூடியூப்னால எவ்வளவு குடும்பம் அழிஞ்சு தெரியுமா? யூடியூபால எத்தனை குடும்பம் வாழ்ந்துட்டு இருக்கு தெரியுமா? எத்தனை புருஷ பொண்டாட்டி பிரிஞ்சுறாங்க தெரியுமா? எத்தனை லவர் சேர்ந்துக்கிறாங்க தெரியுமா? நீ வீடியோ எடுக்காத, நீ என்னோட வளர்ச்சியை தடுக்காத. சோசியல் மீடியா வேணா. என் குடும்பத்துக்கு சோறு போறது நீனா? தேவையில்லாத பேசுற வீணா. உன்னோட சாவகாசமே எனக்கு வேணாம். பெரியப்பா யூடியூப் ஆரம்பிச்சா முதல்ல என் சேனலை நீ தான் சப்ஸ்கிரைப் பண்ணணும். எனக்குன்னு யாரு இருக்கா? நீ தானே பாத்துக்கணும். நீ வச்ச பாசம் நீ சொன்ன நேசம். என்ன ஒரு நிமிஷம் ஒரு டவுட்டு. அண்ணனா? நானா 60 வயசா? நானு அண்ணங்கிறீங்க, மரியாதையா தம்பின்னு சொல்லுங்கக்கா. அது இல்லடா தம்பி, எது டாவா? யூடியூப் ஆரம்பிக்கலாம்னு ஒரு ஐபோன் வாங்கிட்டேன். அது எப்படி ஆரம்பிக்குதுன்னு தெரியல. நானும் 4-5 பேர்கிட்ட கேட்டேன், எவனும் உருப்படியே சொல்ல மாட்டான். ஐஃபோனு நீ டா தான் சொல்லு, இல்லை டால்டா தான் சொல்லு. இன்னைக்கு மாட்டுந்த ஐஃபோனு. அக்கா அதாவது இன்னைக்கு ஃபோன் வச்சுருக்கவங்க எல்லாருமே யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்கக்கா. ஆனால் அது விஷயம் கிடையாது. ரெகுலராக வீடியோ பண்ணணும், அதுதான் விஷயம். ரெகுலராக வீடியோ பண்ணி அதில் நிறைய நெகட்டிவ் கமெண்ட்லாம் வரும். அதெல்லாம் கண்டுக்க கூடாது. அப்படி நம்ம தொடர்ந்து வீடியோ பண்ணுறதுனா அதுக்கப்புறம் மானிடேஷன் அடித்து அதுக்கப்புறம் அந்த காசை நம்ம எடுக்கிறதுக்குள்ளே மூச்சு வாங்கி போயிடும். அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, அது உனக்கு செட் ஆகாது, எனக்கு தான் செட் ஆகும். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா குச்சில வந்து நிக்கிறாரு சமாளி. ஏய் ஏன் நீங்க நீலி கண்ணீர் வச்சிங்கிற? ஏய் தக்காளி, உங்க 2 பேரும் பொழந்துரும் இன்னைக்கு. வெளில வாங்க போதே பிரச்சனை பண்ணியே, அதான் செல்லி அவனா புடிங்கி விட்டான். என்னது செல்ல புடிங்கணும்னா 1.5 லட்சம் ஆச்சு. முல்லைங்க பத்தியாட்டம் கேட்கறாளா? போய் ஒரு கட்டிங் போட்டு வந்து மறுபடியும் கேட்பான் அவகிட்ட.